இன்னைக்கு நைட்டு டின்னருக்காக புட்டு மீன்கிறத நம்ம ரெடி பண்ண போகிறது. அதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கு. கட்டியாக இருக்கிற எந்த மீன் வேணாலும் இந்த மாதிரி மசாலைக்காக நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி அதுக்குள்ளே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கூடி சேர்த்து கருகி போகாமல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துருக்கு. மண்சட்டிக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்குது. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு வெடிச்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கினது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நறுக்கினது, 4-5 பூண்டு, 2-3 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி இருக்குது. நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மீன் மசாலா கூடி சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணலாம். புட்டுக்காக செய்கிறதுனால கொஞ்சம் லூஸாக இருக்கிற ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இந்த ஒரு கறி ரெடி பண்ணி எடுக்கிறது. அதுக்குள்ளே தேவையான அளவுக்கு உப்பு, ஊற வச்சிருக்கிற கொடப்புளி 4-5 பீஸ் அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் உப்பு புளிப்பெல்லாம் செக் பண்ணி கரெக்டானதுக்கப்புறம் நம்ம கழுகி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற 1/2 கிலோ அளவுக்கு மீன் அதுக்குள்ளே போட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலையும் போட்டு 10 to 15 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமிலும் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு மீன் கறி ரெடி பண்ணி எடுத்துருக்கு. இந்த மீன் கறி கட்டியாக இருக்கிற எந்த மீனில் வேணாலும் செஞ்சு எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது ஏட்ட மீன் தான். இன்றைக்கி நம்ம டின்னருக்காக புட்டுக்கு இது ஊற்றி சாப்பிட்றதுக்கப்புறம் மிச்சம் வர்ற மீன் கறி அடுத்த நாளைக்கும் லஞ்சுக்கு சாதம் கூடயும் சாப்பிடுவோம். அப்போ இன்றைக்கி சாப்பிட்றதோட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை அரிஞ்சு இன்றைக்கி நம்மளோட டின்னர்.